தோன்றிற் புகழடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று வள்ளுவருடைய வாக்கு. அந்த வாக்கிற்கிணங்க வாழக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு மத்தியில் ஒரு பீனிக்ஸ் பறவையாக இன்றைக்கி நம்ம முன்னாடி ஜொலித்து கொண்டிருப்பவர்கள் அம்மா திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். பத்மபூஷன், நமது பாரத அரசாங்கம் பத்மபூஷன் அப்படிங்கிற விருது அம்மாவுக்கு வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றது. பூமிதான இயக்கம், மகாத்மா காந்தியுடன் இணைந்து உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல்வேறு வகையான போராட்டங்களில் அம்மா தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. இத்தனை வளர்ச்சி அடைந்தாலும் கூட இன்றைக்கும் கூட பெண்களுடைய நிலைமை கல்வியிலையும் சரி மற்றதுலேயும் சரி முன்னேற்றம் அடைந்திருக்கா அப்படின்னா ஓரளவு தான் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. இவங்கள மாதிரி நபர்களை நம்மளுடைய வாழ்க்கையினோட உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பெண்மணியும் முயற்சி செய்தால் வானத்தின் எல்லைகளை அடையலாம். அம்மா கிட்ட ஓரிரு வார்த்தைகள் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்றைக்கும் கூட பெண் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் படிக்காமலாம் இருக்காங்க, படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பெண்கள் படிக்கணும்லங்கம்மா இன்றைக்கி? சொல்லுங்கம்மா. நம்முடைய வாழ்க்கை இல்லை முக்கிய பங்கேற்றுக் கொள்வார்கள் பெண்கள். அந்த கையிலிருந்து நமக்கு உணவாக உள்ள வர்றது உடலை காப்பாற்றுது. அவள் வாயிலிருந்து வர்ற நல்ல வார்த்தைகள் நம்மளை சன்மார்க்க வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து நம்முடைய நல்வாழ்வை பற்றி ரொம்ப கவலைப்படுகின்றவர் பெண். ஆக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்கு அல்லும் பகலும் நம்மீது அக்கறை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்ற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். 98 அகவே ஆகின்றது. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஏழை எளிய மக்கள் இன்று நிலங்கள் பெற்று பூமிதான இயக்கத்தின் மூலியமாக பல பேர் இன்றைக்கி விவசாயியாக மாறியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் முன்னாடி நான் அமர்ந்திருப்பதில் எனக்கு எல்லளவும் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமாகவும் இருக்கின்றது. இது போன்ற தலைவர்களை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உதாரணமாக எடுத்து எதிர்காலத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.